ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜிஎஃப் கேமிங். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வார் பேஸை தான் அட்டாக் பண்ண போகிறோம். வாரில் 2 அட்டாக் இருக்குது, அதை அட்டாக் பண்ண போகிறோம். அந்த அட்டாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2 அட்டாக் இருக்குது. ஒரு அட்டாக் டவுன்கால் 16, ஒரு அட்டாக் டவுன்கால் 17. டவுன்கால் 16 ஈஸி ஒன்லி. ஆனால் டவுன்கால் 17 இருக்குதே, அவங்க பேஸை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா? என்னோடய வார் பேஸு எப்படி இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி அவன் வச்சுருக்குறான். அந்த பேஸை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். அந்த டவுன்கால் 17 பேஸை எப்படி நம்ம அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோ. ஓகே, இதுதாங்க அந்த வார் பேஸு. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அந்த வார் பேஸை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 11 இன்விசிபிள் ஸ்பெல்லு. அதை வச்சு தான் நம்ம அட்டாக்கே பண்ண போகிறோம். மெயினாக ஆர்சி ஆர்சியை வச்சு தான் நம்ம நிறைய வேல்யூவே எடுக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் ட்ராகன் ஜெட்டு, ட்ராகன் ரைடர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இந்த வார் பேஸை அட்டாக் பண்ண போகிறோம். ஓகே, முந்தி என்னெல்லாம் ட்ரூப்ஸ் இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கோங்க. சிசியில் சூப்பர் மினியன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்படி வேல்யூ எடுக்க போகுதுன்னு தெரியல. அட்டாக்குள்ளே போகலாம். இந்த பேஸ் தான். ரைட் சைடு இந்த கார்னரில் இருந்து ஆர்சி இறக்கி விட்டு எவ்வளோ வேல்யூ எடுக்க முடியுமோ அது இருக்கும். இன்விசிபிள் எல்லாம் போட்டு ஓகே, நம்ம ஆர்சி எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்லைங்க, இன்விசிபிளை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ வேல்யூ கிடைக்குதுன்னு கடைசி தான் தெரியும். ஒரு இன்விசிபிளை ஜெயின் பாம் நிறைய பாமாக தான் இருக்குது. அடுத்து இன்விசிபிள் ரிக்கோச்சத்துக்கு கிடச்சிருச்சு. சிசியில் என்ன ட்ரூப் இருக்குன்னு தெரியல. 3 கிடைக்குமா? சூப்பர் ட்ராகனா. ஓகே, அடுத்து ஒரு பாய்சன் ஸ்பெல்லு. இது எத்தனை அடிக்குதுன்னு தெரியலங்க, எங்கே போயிடுச்சு? ஆமாம், குஞ்சான அடிக்குமா? ஓகே, ஆமாம், குஞ்சான கிடச்சிருச்சு. லாஸ்ட் இன்விசிபிள்ஸில் போட்டுக்கலாம். ஓகே, 12 o'clock பக்கம் கிங்கு குயின் இறக்கிடுவோம். 3 o'clock பக்கமாக சீஜ் மிஷினை இறக்கி விட்டுருவோம். ஓகே, மீதி எல்லா ட்ராகனையும் 12 o'clock பக்கமாக இறக்கி விட்டு அட்டாக் பண்ணிடுவோம். ஓகே, அந்த சூப்பர் ட்ராகன் செத்துரும். ட்ராகன் இறக்கி விட்டாச்சு. 2 பலூனு, ட்ராகன் ரைடர்ஸ், அப்படியே வார்டனு எல்லாம் இறக்கி விட்டாச்சு. இதெல்லாம் ஓரளவு உள்ளாடி வந்ததும் வார்டனோட எபிலிட்டியில் கவர் பண்ணிக்கலாம். டவுன் கால் கிடச்சிடும். ரைட் சைடு கிங்கு அந்த வாழை உடச்சிக்கிட்டு இருக்குது. அது உள்ளே வந்து தான் நம்ம கிங்கோட எபிலிட்டியை போட்டு மல்டி கியர் டவர் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஓகே, நல்லா அடி வாங்கிடுச்சு. இப்போ ட்ராகன் முடிச்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அந்த பேஸில் 3 எழுத்து தான் இருக்குது. ஆர்சியை ரீகால் பண்ணி விட்டுலாம். எங்கடா ஆர்சி அந்த இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 எழுத்து சோழி முடிஞ்சிருச்சு. இப்போ ராமகுஞ்சான் இருக்கிறான், எக்ஸ்போ இருக்குது. வரிசை மினியன் ஃபிலிம்ஸு அடின்னு அடிக்குது. அப்படின்னு சோழி முடிச்சாச்சு. வேறு எதுவும் இல்லைங்க, 3 ஸ்டார் கிடைக்கும். ஆர்சியை பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதான் அடி. மல்டி ஆர்ச்சர் டவரை வேறு அடிச்சு காலி பண்ணிடுச்சு. அப்புறம் விசா டவரு எல்லாமே ஆர்சியை வச்சு கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு அட்டாக் இருக்குது வாரில். அது டவுன்கால் 16 தான், ஈஸியாக அடிச்சுக்கலாம். இப்படி பேசிக்கிட்டே அட்டாக் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, இனி அடுத்து இன்னொரு அட்டாக்கு. இந்த டவுன்கால் 16 பேஸை தான் நம்ம அடுத்து அட்டாக் பண்ண போகிறோம். ஆர்சியை வச்சு இன்விசிபிள் போட்டு அட்டாக் பண்ண போகிறோம். இன்றைக்கி கரெக்ட் பாருங்கள், டைம் 56 வரும்போது நம்ம இன்விசிபிள் போடுறோம். அடுத்து ஸ்பிரிட் ஃபாக்ஸோட எஃபெக்டில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த எஃபெக்ட் முடிஞ்சதும் அடுத்து இன்விசிபிள் போடுறோம். 46 அதில் ஒரு இன்விசிபிள். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக இன்விசிபிளை போட்டுகிட்டே இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆர்சியோட எபிலிட்டியும் போயிடும், எல்லாம் போகும். அடுத்த இன்விசிபிள். ஓகே, இந்த இன்விசிபிள் டவர் ட்ரிகர் ஆயிடுச்சு. மல்டி இன்ஃபர்னோ, கிளான் கஸ்டலில் சூப்பர் ட்ராகன். இன்விசிபிளை போட்டுகிட்டே இருக்கலாம்.
ஸ்கேட்டர் ஷாட்டு எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ சூப்பர் ட்ராகனும் சேர்த்து போகுது. ஓகே, இன்விசிபிள் காலி ஆயிடுச்சு. இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். ஐஸ்கோலம் ரூட் ரைடர் எல்லாம் இறக்கிட்டு ஹீலரு 2 பலூனு எல்லாம் வரிசையாக இறக்கி விட்டு கிங்கு குயினு வார்டனு எல்லாம் இறக்கி விடுவோம். அப்படியே ஒரு ஸ்பீடு ஸ்பெல்லும் போட்டுக்கலாம். அதே நம்ம ரீகால் பண்ண ஆர்சிஎஃப் வார்டனோட எபிலிட்டியில் கவர் ஆகுற மாதிரி போட்டால் அது ஃபுல் ஹீல் ஆயிரும். இந்த ஆர்சி இறக்கி வச்சு 3 o'clock பக்கம் ஸ்வீப் இறக்க ரொம்ப லேட்டாக இறக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இறக்கியிருந்தால் எல்லா ட்ரூப்பும் சென்டர்லேயே போயிருக்குஞ்சு. சரி, இப்போ மோனோலித்து வேறு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. மோனோலித்து யாராச்சும் அடிங்கடா, வார்டனோட எபிலிட்டியை போட்டுக்கலாம். ஒரே ரூட் ரைடர் மட்டும் அடிக்குது. நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு ஆர்சி வேறு அடிக்குது, குயின் வேறு. ஓகே, மோனோலித்து கதை முடிஞ்சிருச்சு. இன்னும் டவுன் கால் பக்கம் போகவே இல்லை. ஒரு ரேடிஸ் கொள்ள போட்டு ஸ்பீடாக விடுவோம் எல்லாத்தையும். டவுன் கால் அடிக்குமானே டவுட்டாக தான் இருக்குது. டவுன் கால் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது, அதனால் டவுன் கால் கிடைக்கும். குயினோட எபிலிட்டி இருக்குது. குயின் அவ்வளோ தூரம் ரீச் ஆகுமா? வாழை உடைக்க ஆரம்பிச்சிட்டாலே. நம்மக்கிட்ட கிங்கோட எபிலிட்டி இருக்குது, அதை வச்சாச்சும் டவுன் காலை எடுக்க முடியுமா? கிங்கோட எபிலிட்டி போடுவோம். ஆர்சி டவுன் கால் அடிக்க போகுது. ஓகே, ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது, டவுன் கால் கிடச்சிடும். ஜெயிப்பா. டவுன் கால் உங்களோட பாய்சனில் எதெல்லாம் சாக போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு எக்ஸ்போ இருக்குது. சிசி ட்ரூப்பில் நம்ம வாங்கிட்டு வந்த ஃபர்னஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் 3 ஸ்டாருக்கு. ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, 16 செகண்ட் தான் இருக்குது. 16 செகண்டில் அடிச்சிருமான்னா டவுட்டு தான். பாருங்கள், டைட்டன் வேறு வாழை உடச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் 7 செகண்ட் தான் இருக்குது. 6 5 4 3 2. ஓகே, ஒரு வழியாக திருலிங்கோட உச்சத்தில் போய் நம்ம 3 ஸ்டார் எடுத்துருக்குங்க. இந்த அட்டாக்கு டவுன் கால் 16 பேஸை வெறித்தனமாக எடிட் பண்ணி வச்சுருக்கலாம் போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அட்டாக் முடிச்சுக்கலாம். இன்னும் லெஜண்ட் லீகில் ஒரு 8 அட்டாக் இருக்குது. அது அப்புறமா முடிஞ்சுன்னா வீடியோ போடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.